ஏங்க பட்டு சாரி வாங்கி கொடுக்குறேன்னு வேற எதையோ போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனா எல்லாம் கிண்டல் பண்றாங்க, இது பட்டு சாரி இல்ல நார்மல் சாரின்னு. போயிட்டு வந்து அப்பவே நான் கழட்டிட்டேன் இந்த சாரியை. ஒரு பட்டு சாரி கூட வாங்கி கொடுக்க முடியாது உங்களால? பாருமா, என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், ஓகேவா? கடவுள் எனக்கு கொடுத்தது அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட லெவல் எவ்வளவோ அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இருக்கிறத வச்சு வாழணும், அவ்வளோதான். இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கு கற்றுக்கோ. 1 hour later. ஏமா பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டோமா? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். என்னது இது? இவ்வளோண்டு தட்டு, சின்ன பசங்க சாப்பிட்ற தட்டு, இவ்வளோண்டு சாப்பாடு, இவ்வளோண்டு ஏதோ ஒரு காய் போட்டிருக்க. என்னது இதெல்லாம்? கொஞ்சம் கூட நல்லா இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. ஒரு சிக்கனும் மட்டனும் நல்லா வாய்க்கு ருசியாக எதுவும் போட மாட்டியா? என்ன செய்றீங்களோ நீங்களாம்? இதுதான் உங்க அம்மா வீட்டில் கற்றுட்டு வந்தே நீ? எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சிருக்கேங்க. கடவுள் எனக்கு கொடுத்தது இதுதான். என் சக்திக்கு மீறி என்னால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும், சரியா? உங்களுக்கு அடக்கம் அகம்பாவம் இருக்கிறத வச்சே வாழலாம்.